வணக்கம்ப்பா. இப்போ பிளாஸ்டிக் பயன்பாடு அதிகமாக போனதுனால மைக்ரோ பிளாஸ்டிக்னு சொல்லி ஏதோ ஒரு காற்றுல கூட நம்ம சுவாசத்தில் கூட போய் உள்ளே போய் மண்டை மூளையில் போய் சேவாயிக்கிறதாம்மா. அது இப்போதைக்கு உடனடியாகவே பிரச்சனையை கொடுக்காட்டியும் பின்னும் பிறகும் பல பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்களாமா. இதுக்கு நம்ம தான் அது சுதாரிச்சுருந்துக்கறணும். நம்ம யாரையும் அறிவு சொல்லி பிரயோஜனமே கிடையாது. அவங்கவுங்கள பாதுகாத்துக்கறணும். இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸு, சாப்பாடு கொடுக்குற பாக்ஸ் எல்லாம் கலர் கலராக இருக்குது அப்படின்னு சொல்லி பிளாஸ்டிக்கில் கொடுத்து விட்றாங்க. அப்படி கொடுத்து விடாதீங்க. தண்ணி குடிக்கிற வாட்டர் பாட்டிலும் இந்த ஸ்டீல் பாட்டிலே கொடுங்க. ஸ்டீல் பாத்திரத்துலேயே நீங்கள் சாப்பாடு கொடுத்து அனுப்புங்க. அந்த காலத்துலலாம் அப்படி தானே செஞ்சோம். இப்போ புதுசாக பிளாஸ்டிக்கில் விதமாக டப்பர் வேறுன்றாங்க. அது எதுவுமே வேண்டாம்ப்பா. அப்படிலாம் நீங்கள் செய்யாதீங்க. ரெண்டாவது இந்த ஒரு சிலர் பிளாஸ்டிக் கவர்லேயும் டீ சுட 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 கொதிக்க வாங்கிட்டு வச்சுக்கிட்டு இந்த கட்டடத்தோடையே நான் நிறையா பேர்த்த பார்த்துருக்கேன். அப்படியே கிளாஸ்களில் பிளாஸ்டிக் கப்புகளை ஊற்றி குடிக்கிறாங்க. அதுவும் தப்புப்பா. அது அவங்க அறியாமலே செய்கிறாங்க. அவங்களுக்கு யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. தெரிஞ்சவங்க அவங்ககிட்ட சொல்லுங்கள், வேண்டாம் ஒரு தூப்பாளியில் வாங்கி ஒரு சில்வர் டம்ளர் ஊற்றி குடிங்கன்னு சொல்லுங்கள். இப்படி தான் செய்யணும். எதுக்கு எடுத்தாலும் இந்த இளநீ குடித்தா கூட ஸ்ட்ரா கூட பிளாஸ்டிக்கு தான். இப்படி கூடிய மற்றும் நம்ம ஒவ்வொருத்தரும் விழிப்புணர்வோடு இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கணும்ப்பா. இப்போ கடையில் போய் பார்சல் வாங்குறாங்க. குழம்பு, ரசம், சூப்பு என்னென்னமோ வாங்குறாங்க. பூராமே இந்த பிளாஸ்டிக் கவரில் போட்டு கட்டி கொடுத்துட்றாங்க. அழகாக வாங்கிக்கிறாங்க. ஏன் கரும்பு ஜூஸை கூட பிளாஸ்டிக் கவரில் வாங்கி கட்டி கொண்டு வராங்க. மற்ற ஜூஸ்களே இப்படி செய்கிறாங்க. கூடிய மற்றும் அந்த காலத்து மாதிரி தூக்குவாளி ஒன்று வச்சுக்கிட்டு அதை போய் எடுத்துகிட்டு போய் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம்ப்பா. இதை விட்டு போட்டு சும்மா கண்டு பிளாஸ்டிக்கு வேணான்னு கவர்மெண்ட்டும் சொல்லி பார்க்குது. அப்புறம் விட்டுருது. அப்புறம் பழையபடி வருது. அது அவங்கவுங்களுக்கு தான் இந்த விழிப்புணர்வு வேணும். ஏதோ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சுற்றத்தார்கிட்ட கூட சொல்லிக்கோங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லிக்கோங்க. சொல்லி இதை கொஞ்சம் கூடிய மட்டும் மக்களை காப்பாற்றுங்க. ஒருத்தர் காப்பாற்றிக்கலாம்.